சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். கதிர் டிவியை தொடர்ந்து சமத்துவம்னு ஒரு சேனல் தொடங்கியிருக்கோம். மறக்காமல் கதிர் டிவி கொடுத்த ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டெல்லி உளவுத்துறை எப்படியெல்லாம் வேலை செய்யும், எப்படியெல்லாம் பேரம் பேசும், எப்படியெல்லாம் ஒரு கட்சியை உடைக்கும் அப்படிங்கிறது கடந்த காலத்திலே நம்ம நிறையா தெரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் எளிய மக்களுக்கு பொலிட்டிக்கலாக இருக்கவங்களுக்கெல்லாம் அது சென்று சேரவில்லை இன்னையும். அதாவது டெல்லியானது மாநில கட்சிகளையும் மாநில நலன் சார்ந்து இருக்க கட்சிகளையும் எப்படி உடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலேயே 1971 அதாவது திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி, அப்போது திமுகவானது அதிக அளவில் வெற்றி பெறுது, அதிக எண்ணிக்கை கொண்ட சீட்டில் வெற்றி பெறுது. அப்போ நடந்த மாநாட்டில் பயங்கர கூட்டம் சென்னையில். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம்தான் அது மேலே பயம் வந்துச்சு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு பயம் வந்து தான் உளவுத்துறை மூலமாக தான் அதிமுக உருவாக்குனாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்களாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா எப்படிலாம் சொல்கிறீங்க முட்டாள்தனமாக, கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு சண்டை, அவர் கணக்கு கேட்டார் அதனால தான் பிரிஞ்சுது அப்படின்ட்டு யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மேல்மட்டமாக தெரிஞ்சது. உள் அரசியல் என்னங்கிறது பல பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாநில நலன் சார்ந்து திராவிட உணர்வு உள்ள சில கட்சிகள்லாம், திராவிட இயக்க உணர்வு உள்ள சில கட்சிகள்லாம் எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னது டெல்லி பேரினவாதத்தோட ஒரு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டின் படியாக தான் திமுகவானது அன்றைக்கு உடைக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி ஒரு நபர் தான் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்டையும் வந்து பிரச்சாரம் பேசி, அதாவது இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது திருமாவளவன் அவர்களை விலை பேசியிருக்கிறாங்க. எப்படியாவது திருமாவளவன் அவர்களுக்கு ஆஃபர் வச்சுருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க, எப்படியாவது போய் எடப்பாடி சேர்ந்துருங்க, அப்படி இல்லாட்டி விஜய் அவர்கள்ட்ட போய் சேர்ந்துருங்க அப்படின்னு திருமா அவர்களுக்கு ஒரு ஆஃபர். அதாவது திருமா அவர்களே வெளியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியிலேருந்து ஒரு அதிகாரி, உளவுத்துறை அதிகாரி என்கிட்ட பேரம் பேசினார், நான் வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டேன். ஏன் எடப்பாடி அவர்கள்ட்ட கூட்டணி சேர சொல்கிறதும் விஜய் அவர்கள்ட்ட போக வைக்கிறதும் என்னன்னா, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறது, எப்படியாவது திமுகவை தேர்தலில் தோக்கடிக்கக்கூடிய வேலையை உளவுத்துறையானது செய்யுது, அதனால் நான் அதை மறுத்துட்டேன். ஸோ நான் வெளியேறதுங்கிறது எதுக்கும் பயனளிக்காது. ஸோ வலதுசாரி சக்திகளுக்கு என் மேலே என்ன திடீர் அக்கறை, அதாவது விசிகாவை எங்கேயும் போஸ்ட் ஓட்ட விட மாட்டேங்கிறாங்க, விசிகாவை கொடியேற்ற விட மாட்டேங்க கிராமங்களில் அப்படிங்கிற ஒரு அதாவது திமுக ஆட்சியில் பார்த்து நடக்குது, அதனால் நீங்கள் திமுக இருந்து வெளியில் வந்துருங்க, என்ன 6 சீட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில வலதுசாரி சக்திகள் பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுது. அதைய சொல்லிக்கிறது உளவு பேசுனதுன்னு. இது கண்டிப்பாக மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது, உண்மையாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான். ஏன்னா உளவுத்துறை காலங்களில் பலரையும் பேசி பலரையும் இந்த மாதிரி பிரித்து பார்த்துருக்கோம். எப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பேசிட்டு நீங்கள் அந்த வெளியூரில் போய் பண்ணீங்க, அந்த பண்ணீங்க, எந்த படத்தில் இவ்வளோ லாபம், இந்த படத்தில் இவ்வளோ காசு என்ன, இதுக்கான டேக்ஸ் என்ன, அது இதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கடைசியில் நீங்கள் டெல்லியில் மேடம் போய் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே காங்கிரஸில் இருக்க பிரமுகர் மூலமாக எம்ஜிஆர் அவர்கள் போய் டெல்லியில் இந்திரா காந்தி அம்மையாரை சந்திக்கிறாரு. அதற்கு அப்புறமா ஒரு 9 மாதத்தில் அதிமுக உருவாகுது. இதையே எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பேசின உளவுத்துறை அதிகாரியே வெளியில் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் தான் உடைச்சோம்னு. எதற்காகனா, எம்ஜிஆர் திமுகவில் செல்வாக்காக இருந்தார், அதனால் எப்படியாவது திமுகவை காலி பண்ணணுன்னு அன்றைய உளவுத்துறை பிளான் பண்ணி, இப்போ இடி அரசியல் மாதிரி அன்னைக்கே பண்ணியிருக்குது டெல்லி அரசியல். ஸோ அன்னைக்கு பிளான் பண்ணி டெல்லியானது உடச்சி எம்ஜிஆர் அவர்களை வெளியில் கொண்டு வந்தது. இது மறைக்க முடியாத உண்மைன்னு ஏன் சொல்கிறோம்னா, 1992 1992 ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரையாக வந்துச்சு, போலீஸும் மனிதர்களும்னு. அப்போ அந்த உளவுத்துறை அதில் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் தான் அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்னு. ஏன் உருவாக்கணும்னா, திமுகவானது மாநில நலன் சார்ந்து யோசிக்குது, மாநில உரிமை சார்ந்து பேசுகிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க அப்படிங்கிறதுக்காக டெல்லி பேரினவாதத்துக்கு அது குத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் திமுகவை எப்படியாவது உடைக்கணும்னு பிளான் பண்ணி திமுகவை உடைச்சி திமுகலேருந்து எம்ஜிஆரை வெளியில் கொண்டு வந்தாங்க. அதே டெல்லி பேரினவாதமானது இன்றைக்கு திமுக திருப்பியும் ஆட்சியில் அமர்ந்துடும் அப்படிங்கிறனால என்ன செய்யுதுன்னா, திருமாவளவன் அவர்தான் அந்த கூட்டணியில் வெயிட்டாக இருக்கார், திமுக கூட்டணி தாங்கி பிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் சோசியலாகவே 2 கட்சியும் மெர்ஜ் ஆகியிருக்குது. ஸோ திமுக கூட்டணியும் திமுக கொள்கையும் விசிகா கொள்கையும் ஏறத்தாழ ஒன்று தான், ரெண்டுலேயும் பெரிய மாற்றம் இல்லை. அந்த திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுக கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுக கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ திருமாவளவன் அவர்களோட கொள்கை மட்டும்தான் 100% திமுகவுக்கு ஒத்து போகுது. அதனால் திருமாவளவனை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும்
அது மட்டும் இல்லாமல் சோசியலாக ஆன கூட்டணி ஆயிடுச்சு. இது நாள்பட்ட நாளில் இந்த கூட்டணி தொடர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு அது பெரிய சிக்கலாக இருக்கும் உணர்ந்த டெல்லி பேரினவாதம் தான். ஆனால் திருமாவர்கள்ட்டையும் டீல் பேச்சு அதையே நல்லா திருமாவளவன் அவர்கள் லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விட்டார். ஸோ நாடு ஃபுல்லாக இருக்கிற தலித் தலைவர்களாக இல்லாமல் அவங்க ஒரு நல்ல தலைவர்களாகவும் இல்லாமல் பாஜகவின் ஊதுகுழலாகவும் பாஜகவின் ஒரு தலித் பிரிவு தலைவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். ராம்தாஸ் அத்வாலே அவர் இப்போ எப்படி இருக்காரு, மாஞ்சி இப்போ எப்படி இருக்கிறாரு, நம்ம சிராக் பஸ்வான் கட்சி எப்படி இருக்குது, அவங்கெல்லாம் பாஜகவின் ஒரு அணிகளாக மாறிட்டாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் இந்தியாவிலேயே தனித்துவமாக இருக்கிறாரு. இங்கே கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்களும் பாஜகவின் ஊதுகுழலாக மாறிட்டாங்க. ஆனால் இந்தியாவிலேயே அதிக உறுப்பினர்கள் கொண்ட அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி, அந்த கட்சி தலித் கட்சின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியல், திராவிட அரசியல், ஏக இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் மற்றும் கம்யூனிஸ்ட் அரசியல் எல்லாத்தையும் பேசி பொது தளத்தில் வந்துட்டார். அவர் எஸ்சி பிசி மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இது டெல்லி உளவுத்துறைக்கு இடிக்குது. இது கூடாதே, இது பண்ணக்கூடாதே, இவர் எப்படியாவது பிரிச்சுடும். நீ ஏன் பெரியாரெல்லாம் பேசுகிற, அம்பேத்கரை மட்டும் பேசு, பெரியார் தலித்துகளுக்கு விரோதின்னு பேசு அப்படின்னு திருமாவளவன் அவர்களை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் அது முடியாது, பொது நீரோட்டத்தில் கலக்கவும். ஸோ இவர் அவர்கிட்ட இவரை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு கிளைம் பண்ணி அவர்கிட்ட பேரமெல்லாம் பேசினார். அவர் அதையே தெளிவாக உணர்ந்து ஆபத்தை உணர்ந்து தட்டி விட்டுட்டாரு. இது கண்டிப்பாக உண்மைதான், எந்தவித பொய்யும் கிடையாது. ஓப்பனாக திருமாவளவன் அவர்களே சொல்கிறாருன்னா இது கண்டிப்பாக மறுக்க முடியாத உண்மைதான். ஏன்னா டெல்லியானது எப்போவுமே மாநிலத்தை நசுக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் கொண்ட ஒரு கொடிய பேரினவாதம் தான். அதுவும் இந்த பாஜகனா அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஸோ திருமாவளவன் அவர்களுக்கு அது பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இங்கே பேசிட்டு அங்கேயும் பேசக்கூடிய நபர் கிடையாது. ராமதாஸ் மாதிரி. ராமதாஸ் அவர்கள் தான் இங்கேயும் பேசுவார், அங்கேயும் பேசுவார், நடுவுலையும் பேசுவார், கடைசியில் இங்கே கவர்னர்கிட்டையும் பேசுவார். இந்த மாதிரியான நபர். ஸோ அந்த மாதிரியான நபராக இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் தனித்தும் தன் மக்களுக்குமான தலைவராக இருக்கனால தான் இதை உணர்ந்து ஆபத்தை உணர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த நடவடிக்கை எடுத்தான திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுக்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.